இவங்க வந்து தமிழக அரசு வழக்கம் போல் பித்தலாட்ட அரசியல் செய்கிறது. அதில் நான் நிதி தரமாட்டேங்கிறது அப்படின்னு சொல்கிறதே ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டு. மத்திய அமைச்சர் அப்படி சொன்னார் இல்லையா? இல்லை இவங்க உங்களுக்கு ஒரு உதாரணத்தோட சொல்கிறேன். திமுக வந்து பித்தலாட்டத்தில் பிறந்து பித்தலாட்டத்தில் வளர்ந்த கட்சிங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணத்தோட சொல்கிறேன். 2009-10 வந்து கலர் டிவி இலவச வண்ண தொலைக்காட்சி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கலைஞர் கொடுத்தாரு. 2010-11 ஃபேக் அண்ட் ஆஃப் 2010 ஆரம்பத்தில் அன்றைய எஸ்சி கமிஷனின் தேசிய தலைவராக இருந்தால் காம்ப்ளே தமிழகத்துக்கு வராரு. அவர் அந்த எஸ்சி கமிஷனோட விஷயங்களெல்லாம் ஆராய்ச்சி செய்கிறாரு. இந்த நிதி எங்கே போயிருக்கு என்ன ஏதுன்னு. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, பட்டியலின சகோதரர்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை வண்ண தொலைக்காட்சி வாங்கி மக்களுக்கு இலவசம் கொடுக்கறதுக்காக கருணாநிதி செலவு பண்ணிட்டாரு, இது வன்மையாக கண்டிக்கத்தக்கதுன்னு அவர் ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறாரு. பதிவு செஞ்ச உடனே இது காலையில் காம்ப்ளே வந்து சென்னையில் பேட்டி கொடுக்குறாரு. மதியம் அன்றைய முதல்வராக இருந்த கருணாநிதி நான் இதை பற்றி சோனியா காந்திகிட்ட காம்ப்ளேயை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுவேங்கிறார். முதல்வராக இருந்த கருணாநிதி பிரதமராக இருந்த மன்மோகன் சிங்கை அந்த பிரதமர்னே மதிக்காம நான் சோனியாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேங்கிறார். இன்னைக்கு நீ கேட்ட கேள்வி என்ன, அவர் சொல்ற பதில் என்னையா? இருங்க நான் சொல்றேன். நீங்க மக்களை ஏமாற்றி பித்தலாட்ட அரசியல் செய்யறீங்கிறத ஒரு உதாரணத்தோட புள்ளிமான்களின் உடலில் உள்ள புள்ளியை அழிக்க முடியும், ஆனால் திமுகவோட பித்தலாட்டத்தை மாற்ற முடியாது. சரி, அப்ப எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு சார். நீங்க இப்படி சொல்றீங்க, அண்ணா எனக்கு ஒரு வார்த்தை கூட ஹிந்தி தெரியாதுங்கண்ணா அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. ஆமா, ஆனா மற்ற சேனல்கள்ல வெளியே போய் பேசும்பொழுது முழுக்க ஹிந்தியில பேசுறாரு. இது பித்தலாட்டம் தானே? இல்ல அவர் ரொம்ப தெளிவா சொல்லிருக்காரு. ரொம்ப தெளிவா சொல்லிருக்காரு, எனக்கு வந்து தமிழ் தெரியாதுன்னு சொல்லி அண்ணாமலை பேசிட்டு பிற சேனல்ல போய் உட்கார்ந்து பேசும்போது பிற மாநிலங்கள்ல ஹிந்தியில சரளமா பேசுறாரு. இது பித்தலாட்டம் தாராளமா இது பித்தலாட்டம் இல்ல சார், இது பித்தலாட்டம் தான். எந்த கண்டெஸ்ட்ல சொன்னாருங்கிறத நான் பார்க்கல. நீங்க கவனிக்காத ஒரு விஷயத்துக்கு நான் கருத்து சொல்ல முடியாது. என்ன என்னுடைய ஏன் நீங்க கவனிக்கல? திமுக கவனிச்ச அளவுக்கு நீங்க அண்ணாமலை கவனிக்கல. பிஜேபில இருந்து கொண்டு இல்லைங்க, நீங்க வந்து ஒரு இஷ்யூ பாப்பீங்களா? நீங்க வந்து ஒரு வார்த்தைகளை வச்சுட்டு நம்ம பேச வார்த்தை இல்ல சார், ஒரு தேசிய கட்சி ஒரு இருங்க. இப்ப அண்ணாமலைக்கு ஹிந்தி தெரியும் சார், நான் என் கேள்வி வச்சுக்கிறேன். இருங்க, என் கேள்வியை கேட்கறது ஒண்ணே என் கேள்வியை உள்வாங்கிக்க. அண்ணாமலைக்கு ஹிந்தி தெரிஞ்சா என்ன தெரியல என்ன நான் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அதுக்கான விடையை சொல்லுங்க. இது பித்தலாட்டம் தானே? இல்ல தெரிஞ்சா என்ன தெரியலன்னா என்ன? அவர் சொன்ன வார்த்தை ஒரு ஆட்சி சொல்றது இல்ல சார், ஒரு தனி மனிதனுக்கும் நீங்க மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறீங்க. ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுங்க, அண்ணாமலை தனி மனிதனாக இங்க பார்க்கவில்லை. அண்ணாமலை தனி மனிதனாக ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர். பாருங்க, நான் ரொம்ப தெளிவா உங்களுக்கு சொல்றேன். இல்ல சார், அண்ணாமலைங்கிறவர் தமிழக பாஜகவின் எங்களுடைய மரியாதைக்குரிய தலைவர் இளம் சிங்கம் அண்ணாமலை. நான் சொல்றது என்னன்னா, அண்ணாமலைக்கு ஹிந்தி தெரிஞ்சா என்ன தெரியலன்னா என்ன, ரஷ்ய மொழி தெரிஞ்சா என்ன தெரியல என்ன, நான் தமிழ்நாடு அரசோட அதுவும் குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பித்தலாட்டத்தை சொல்லும் போது இது எங்கே இருந்து how does it matter here? அதை சொல்லும் பொழுது நீங்கள் இதையும் உள்வாங்கிக் கொள்ளணும். எனக்கு வந்து ஒரு வார்த்தை கூட ஹிந்தி தெரியாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தெரியும், எல்லா ஊடகத்துக்கும் தெரியும். இருக்கு சார், நான் பதிவு பண்ணிக்கிறேன். எப்படி சார் அது அவ்வளோ பெரிய தேசிய குற்றம் சார்? இவர் இதை பித்தலாட்டம்னு சொல்லும் பொழுது அதுவும் வந்து எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவர் பேசுறதுன்னா உங்களுக்கு தெரிஞ்சு ஒரு மொழி உங்களுக்கு தெரிஞ்சுக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம். இதை மறைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? அவர் எதுக்காக மறைச்சார் அந்த காரணத்தை நீங்களே சொல்லுங்க. அது நீங்க அண்ணாமலை தான் கேள்வி சொல்லுங்க, எதுக்காக மறைக்கிறோம் வந்து அவ்வளோ ஆய்வு பண்ணி எதுக்கு அண்ணாமலை இதை மறைச்சாருன்னு கேள்வி கேட்கல. முக்கியமான விஷயம் கிடையாது, காப்பாத்துறீங்களோங்கிற ஒரு எண்ணம் எனக்கு ஏற்படுது சார். நான் வைக்கிற குற்றச்சாட்டு ஒரு ஆட்சியாளர்களை பத்தி 8 கோடி தமிழ் மக்களை பாதிக்கிறத பத்தி நான் பேசினா நீங்க ஒரு தனி மனிதனுடைய விஷயத்தை வச்சு ஆராயறதுங்கிறது எவ்வளவு தூரம் நியாயங்கிறது உங்க மனசாட்சிக்கு விட்டுற பார்க்கிறவங்க மனசாட்சி. சரி, அப்ப நான் கேக்குறது சொல்லுங்க. அதை தாண்டி இன்னொன்னு சொல்றேன். சொல்லும்போது அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்க தவறாங்க. ஏன் தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்க மாட்டேன்னு ஒரு மத்திய அமைச்சர் இவ்வளவு தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லணும்? நீங்க மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அது கொடுக்க மாட்டேன்னு ஏன் சொல்லணும்? நீங்க என்இசில போய் நீங்க என்இபில போய் நீங்க அக்ரிமெண்ட் சைன் பண்றீங்க, ஒரு போர்ஷன் நிதியை வாங்குறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நம்ம பணத்தை அப்படியே நைஸாக லவுட்டிட்டு வந்து இங்கே நாம் வந்து அப்பாவுக்கு பேனா வைப்போம், கடலில் வந்து எழுதாத பேனாவை வைப்போம், ஊர் முழுக்க கருணாநிதிக்கு செலவு வைப்போம், நாம இதை ஊதாரித்தனமா செலவு பண்ணணும் உங்க நோக்கமே வேற. நான் கடைக்கு பேசணும், ஊரெல்லாம் செலவு வைக்கிறோம், பேனா செலவு வைக்கிறோம்னா அது எங்க இஷ்டம், எங்க அரசு. யார் பணம்? நீங்க வந்து யாராட்ல இருக்கக்கூடிய அம்பானி அதானியா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுடைய வரி நாங்க தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஒப்பீனியனை வாங்கி தான் எதையும் செய்யணும். இப்ப பேனா செலவு நாங்க வைக்கல, புரிஞ்சுக்கோங்க. போய் ஆந்திரால
என்னது ஆந்திராவில் வைங்க, யார் கேட்டா? அது எங்க வேணாலும் வைப்பங்க, அது எங்க இஷ்டங்க. நீங்க யாருங்க ஏன்னா கேட்க? ஆந்திராவில் நீங்க திராவிட ஜால்ரா தட்டுங்க, நீங்க பாரதிய ஜனதாக்கு ஜால்ரா ஆமா கட்டுங்க. ஆமா. எங்களுக்கு தர வேண்டிய பணத்தை கொடுக்க கூடாதுங்கிறதுக்கு இவர் யாரு? சரி இருங்க, இப்போ அண்ணாவி. சரி, எவ்வளவு வரணும் பணம்? எவ்வளவு வரணும்? 2100 ரூபா. சரி, தமிழ்நாடு வந்து கல்விக்கு எவ்வளவு ஒதுக்குது? கல்விக்கு 14,000 ஒதுக்குது. 14,000. அதுல இப்ப 2000 கோடி தான் வந்து முட்டுது. ஏங்க 2000 தான் முட்டுது. அதே மாதிரி 100 நாள் வேலை திட்டத்துல ஒரு 1500 சரி, கோடி நிக்குது. அண்ணா, நீங்க இதெல்லாம் சொல்லுங்க. எங்க போறது? ஒரு மத்திய உங்களுக்கு என்ன வேலை? சார் இருங்க ஐயா, காசு கொடுக்கறதுக்கு ஒரு மத்திய அரசாங்கம் வந்து இந்த மாதிரி கல்விக்காக ஒதுக்கக்கூடிய நிதியை நீங்க மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொண்டால் தான் தருவேன்னு சொல்றது சரியா? சார், இவங்க வந்து முதல்ல ஒரு அக்ரிமெண்ட்ல என்ட்ரு ஆகுறாங்க சார். ஃபர்ஸ்ட் தவணையெல்லாம் வாங்கிட்டாங்க, 2வது தவணை வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இவங்க என்ன சொல்றாங்க, நாங்கள் வந்து ஒரு குழு போட்டு அந்த குழு இது சாதக பாதங்கள்லாம் ஆராய்ஞ்சு நாங்கள் அந்த எம்ஓஏல சைன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க சார். வந்துட்டு இப்போ நான் வந்து இல்லைன்றாங்க. அப்போ இப்போ இந்தியா முழுக்க கல்வி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது, மத்திய தொகுப்பில் இருக்குது. அப்போது மத்திய தொகுப்பு வந்து அப்படி தான் பார்த்து எல்லா மாநிலங்களுக்குமான ஒரு பாலிசி தான் சொல்லும். எல்லாரும் வந்து அந்த பாலிசிக்கு நிற்கும்போது நான் மட்டும் இல்லைன்னு சும்மா வெளியில் ஏங்க மத்திய தொகுப்புல இருக்குன்னு சொன்னா சான்சலர் வந்து அங்க கவர்னர் கிடையாது, சீஃப் மினிஸ்டர் தான் குஜராத் சான்சலர். மும்மொழி சொல்றது கேளுங்கய்யா. தமிழ்நாட்டுல மாத்திரம் எதுக்கு கவர்னர் என்ன மயத்துக்கு அவரே சான்சலரா இருக்காரு? அதை வாங்கி நாங்க வேண்டாம்னு சொல்லி சட்டமன்றத்துல தீர்மானம் திமுகவோட தரம் பாருங்க, திமுகவோட தரம் பாருங்க. அயோக்கியத்தனம், அதை வாங்கி பண்றது பூரா அயோக்கியத்தனம், பூசி மொழுகிறது. அதை வாங்கி அவனா ஒரு 4 குடிகாரனுக்கு விற்கிறதுக்கு வேற என்ன? சரி இல்ல, அதாவது ஏன்னா இவங்க தான் ஊத்தி கொடுத்தாங்க. ஐயா இருங்க, ஆமா. அந்த மும்மொழி கொள்கை பற்றி என்னுடைய கருத்தை நான் சொல்றேன். 5வது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் படிக்கலாம், அதற்கு மேலே வந்து நீங்கள் ஹிந்தியோ பிற மொழியோ கற்றுக்கொள்ளலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் பொதுவாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் எல்லாரும், 5வது வரைக்கும் எவ்வளோ பிள்ளைகள் வந்து ஹிந்தி படிச்சிருக்கிறாங்க. அதற்கப்புறம் ஹிந்தி படிக்காமல் வந்து பார்த்துட்டிங்கனாக்கா அதுக்கப்புறம் வேறு லாங்குவேஜ் அவங்க படிச்சுட்டு போயிடுவாங்க. அந்த நபர்களை 20 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் போயிட்டு ஹிந்தியை கொடுத்து படிக்க சொன்னீங்கனால அவங்களுக்கு ஹிந்தி தெரியாது. ஏன்னாக்கா 5வது வரைக்கும் படித்தது கடைசி வரைக்கும் அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது, மறந்து போயிடும். அதுபோல் வந்து 5வது வரைக்கும் தமிழ் பயின்று விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹிந்தியெல்லாம் கற்றுக்க ஆரம்பிச்சும் பொழுது நாளைக்கு ஒரு 20 வருடம் 30 வருடம் கழித்த பிறகு எந்த மாணவ பிள்ளைகளுக்கும் தமிழ் எழுதவோ படிக்கவோ தெரியாமல் போயிடும். அப்போது இது வந்து மறைமுகமாக தமிழ் மொழியை அழிக்கக்கூடிய ஒரு வேலையாக மாறி கிட்டத்தட்ட ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்றால் அவன் மொழியில் கை வச்சு தான் அழிக்க முடியும். அப்போது எதற்காக தமிழ்நாட்டுக்குள்ள மும்மொழி கொள்கை வேண்டாம்னு சொல்றதுக்கு இது ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் பிள்ளைகளுக்கு 12ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் வாழுதாங்க தமிழ்நாட்டுல. இல்ல சார், தமிழ் இப்ப வாழாம ஏன் இப்படி போச்சுனாக்கா இதற்கு ரீசன் இப்படிதான். இப்படி வாழுதான்னு கேட்டு எல்லாரும் உள்ள பூந்துட்டீங்கன்னா ஏன் ஸ்டேட்டுக்கு நீங்க மகாராஷ்டிரால அவர் தெளிவா சொல்றாரு, மராட்டியில பேசணும், ஆங்கிலத்தில் கூட பேசக்கூடாது சிஎம் சொல்றாரு. தன் தாய்மொழியை வளர்ப்பதற்கான ஒரு வேலையை செய்கிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள தாய்மொழியை வளர்க்கக்கூடிய வேலையை ஒரு முதலமைச்சர் இனிஷியேட்டிவ் பண்ணணும். இங்க தமிழ்நாட்டில் வரக்கூடிய எல்லா கட்சிகளும் தமிழுக்கு 12ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் கம்பல்சரி, நீங்க அடிஷனலா எந்த லாங்குவேஜ் படிக்கிறாங்க. இங்க சாராயத்தை விற்க கூடாது ஒரு பிரச்சனை இருக்கு, ஆனா விற்கிறாங்க. ஆனா எந்த லாங்குவேஜும் கத்துக்க கூடாது நீங்க யாருக்குமே சொல்லலாம். யார் பண்ணணும்? ஒரு முதலமைச்சர் பண்ணணும். இங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சி நபர்களும் எந்த மாநிலத்தில் வாழ்றீங்களோ அந்த மாநிலத்துடைய மொழியை காப்பாற்றுவதற்கு முதல்ல கையில வச்சிருக்காங்க, அவங்க தானே பண்ணணும். ஏன் பண்ணல ஐயா சொல்லுங்க. ஏன் பண்ணல? நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம். என்ன பண்றீங்க? இங்க பாருங்க, நாங்கள் பெர்மிஷன் கொடுக்கக்கூடிய மெட்ரிகுலேஷன் பள்ளி நாங்கள் பெர்மிஷன் கொடுக்குறோம் தனியாருக்கு. அந்த மெட்ரிகுலேஷன் பள்ளியில் தமிழ் ஒரு பாடமாக இருக்கணுங்கிறத நாங்கள் வலியுறுத்தி தான் கொடுக்குறோம். அப்படி இல்லைன்னா இருக்காது. மெட்ரிகுலேஷன் பள்ளியில் தமிழ் இருக்கும், அதே சமயத்தில் அரசு பள்ளிகளில் தமிழ் இருக்கும். சிபிஎஸ்சி மட்டும் எங்கள் கண்ட்ரோலில், ஒன்றிய அரசினுடைய கண்ட்ரோலு. அதனால் அவங்க ஸ்கூலில் தமிழ் இருக்காது.